ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சப்பதான் இந்த வாழைக்காய் கண்ணில் பட்டுச்சு. உடனே நல்ல நெத்திலி கருவாடு குழம்பு, அதுவும் வாழைக்காய் அண்ட் முருங்கைக்காய் போட்டு யோசிக்கவே கொஞ்சம் டெம்டிங்கா இருந்துச்சு. பட் கருவாடு குழம்பு இங்க யாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் அன்னைக்கு அத்தை செஞ்சிருந்த கருவாடு தொக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரியே செஞ்சா எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. ஒரு 1/4 கிலோ கருவாடுக்கு ஆல்மோஸ்ட் 1 கிலோ வெங்காயம் கட் பண்ணணுமா. பட் செய்யறது ரொம்ப ஈஸி. யூஸ்வலா செய்யறதை விட கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமா ஊத்தி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சு ஊத்தணும். அப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளவுதான். நல்லா சுருள வதங்க விடணும். அடிப்பிடிக்காம கிண்டிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கிற கருவாடை ஆட் பண்ணிக்கணும். கருவாடு நல்லா தொக்குல கரையிற அளவுக்கு வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. உப்பு லாஸ்டா செக் பண்ணிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும். சாப்பிடும் போது ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்?